தமிழகத்தில் குடிநீர் பிரச்சினையை போக்க போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் மணிமங்கலத்தில் குடிமராமத்து திட்டப் பணிகளை தொடங்கி வைத்து அவர் விவசாயத்திற்கு தேவையான நீரை சேமிக்கவே ஏரி குளங்களை சீரமைக்கும் இந்த திட்டம் தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தமிழகத்தில் பருவமழை போதிய அளவு பெய்யாததால் வறட்சி நிலவுவதாகவும் நீர்நிலைகளில் உள்ள ஆக்கிரமிப்புகள் படிப்படியாக அகற்றப்பட்டு வருவதாகவும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். குடிமராமத்து திட்டப் பணிகள் முதலாக இன்றைக்கு துவங்கப்பட்டிருக்கின்றன. தமிழகத்தில் 1519 ஏரிகளில் 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த பணிகள் இன்றைய தினம் துவக்கப்பட்டுள்ளன. புறநகர் பகுதியிலும் சரி, மாநகர பகுதியிலும் சரி, நகர பகுதியிலும் சரி, குடிநீர் பிரச்சனை போக்குவதற்கு நிதி ஒதுக்கீடு செய்து போர்க்கால அடிப்படையிலே எங்கெங்கெல்லாம் குடிநீர் பிரச்சனை இருக்கின்றது தெரிவிக்கின்றார்களோ அங்கெல்லாம் உடனடியாக அந்த குடிநீர் பிரச்சனை போக்குவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதற்கு தேவையான நிதியும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது.